வணக்கம், நான் குமுதா சிவகுமார். இன்றைக்கி இந்த கோலம் போடுவோம். இதுக்கு இருக்கிற பேட்டர்ன் வந்து G2 பேட்டர்ன். ஜாயின் வந்து 1 2 3 3 இடத்துலையும் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 7 கோலத்தில் இது கடைசி ஜாயிண்ட். இது போட்டோம்னா இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வரும். 5.5 வரிசை கோலம் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ இது 11.1 வரிசை. இதில் வந்து இந்த பேட்டர்னை நடுவில் கொண்டு வருவோம். G2-வை ஃபஸ்ட்டு போடுவோம். இந்த G2-வை திருப்பி போடணும். இது 1 2 3 3 இடம் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ். ஜாயின் பண்ணோம்னா கோலம் வந்து இந்த மாதிரி வருது. இது இப்படியே போட்டாலே இதுவே அழகாக இருக்குது. இல்லாட்டி இந்த மாதிரி சுற்றி டிசைன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நான் இந்த இதுக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ரெண்டு வரிசை 5 புள்ளி இருக்குது, ஒரு புள்ளி இருக்குது. ஃபஸ்ட்டு ஓ பேட்டர்ன் போடுவோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டிருக்கோம். நான் திருப்பி இதை போடுறேன். மேலே ஜாயின் பண்ணுறோம். இங்கே ஒரு சுழி, இவ்வளோதான். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு வந்துடும். போட்டு முடிச்சாச்சு. இந்த கேப்லலாம் நீங்கள் கோடு போடலாம், புள்ளி வைக்கலாம் வச்சுக்கோ. இது நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து போட்டாலும் போடலாம். இந்த கோலம் அழகாக இருக்கிறதுனால நான் அப்படியே தனியாகவே போட்டிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் எப்படி வேணாலும் சுற்றி டிசைன் பண்ணிக்கலாம். இது 2 இடமும் ஜாயின் பண்ணலாம், இல்லாட்டி 3 இடம் ஜாயின் பண்ணலாம், இல்லாட்டி சென்டரில் மட்டும் ஜாயின் பண்ணலாம். மாற்றி எப்படி வேணாலும் போடலாம். இதான் கோலம், பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த கோலத்தோடு பார்ப்போம். வணக்கம்.